தாய் கிழவியா இல்ல இட்லி கடையா? நீங்க சொல்லுங்க, யார் ஜெயிப்பா? இந்த கண்ணா அந்த கண்ணானா? என்ன நடுங்குற? இல்லம்மா ஆமாங்க. டொம்முன்னு குத்திடுவேன் உனக்கு, அவ்வளோதான். யாரா சொல்லி கொடுத்தா உனக்கு டொம்முன்னு குத்துறேன்னு? ஈச்சதம்மா. செத்த பணம் போயிருப்பாங்கல்ல, அந்த பூவை பார்த்தா அந்த பூவை பார்த்தே மயங்குறியான். ஏய் 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 மந்திரம் சொல்லிட்டே வா, ஏய் ஏய் ஏன்னு சொல்லு. அம்மா தொல்லை கொடுக்காம அமைதி உட்காரும் போது அம்மா ஹாப்பியா இருப்பா. அப்படியே ஒரு பொலி மூஞ்சில வரும். அந்த செகண்ட் என்னடா பண்றன்னு வரும் வாய். TN Talkies தமிழ். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு TN Talkies. நான் விஜே கிரிஷ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு தக்கு வாரம் தான் வந்து நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு சூப்பரான 2 கெஸ்ட்டு வந்து கூப்பிட்டுருக்கோம். ஸோ வெல்கம் பண்ணிடலாம். ஸோ ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம். ஸோ தாய் கிழவி நிரோஷா இருக்காங்க, அதே மாதிரி இட்லி கடை அது முருகன், இட்லி கடை முருகன் தானே, இட்லி கடை முருகன் இருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்க 2 பேர்ட்டையும் நான் தனித்தனியாக பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 பேரையும் வச்சு ஒரு தாய் கிழவியா இல்ல இட்லி கடையா, இட்லி கடையா தாய் கிழவியா, இப்படி வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்க போறேன். ஸோ உங்ககிட்டயும் ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு நீங்க வந்து கரெக்டா பதில் சொல்றீங்களா, இல்ல தம்பி கிட்ட கேட்கறதுக்கு அவரு கரெக்டா பதில் சொல்றாரா அப்படிங்கிறத நாங்க வந்து இப்ப செக் பண்ண போறோம். ஸோ இந்த கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட கேட்கிற கேள்வி எல்லாமே வந்துட்டு தீகானை பத்தி இருக்கும். தீகான் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி, ஸோ அவனுக்கு என்ன பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தீகான் கிட்ட கேட்கிற கேள்வி எல்லாமே வந்துட்டு உங்களை பத்தி இருக்கும். அம்மா எந்த டைம்ல என்ன மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஸோ யாரு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கீங்க அப்படின்னு நான் வந்து இப்ப தெரிஞ்சுக்க போறேன். இதுக்கு பேர் பரீட்சை. பரீட்சை சொன்ன மாதிரி இது பரீட்சையில ஒரு இன்டர்வியூ, அது எப்படியோ ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி தாய் கிழவியா இல்ல இட்லி கடையா? நீங்க சொல்லுங்க, யார் ஜெயிப்பா? இந்த கண்ணா அந்த கண்ணானா? ஐயோ, இப்படி போட்டு லாக் பண்ணா நான் எங்க போறது? இருந்தாலும் பரவாயில்ல. லைக் இது வந்து கேம். ஸோ 2 பேரும் ஆப்போசிட்டா இருக்க போறீங்க அப்படிங்கும்போது யார் டீம் ஜெயிக்கும்னு நீங்க தான் சொல்லணும். ஸோ தாய் கிழவி ஜெயிக்குமா இல்ல? சார் உங்ககிட்ட தான் பேசுறேன், தெரியுது. சரி சொல்லு, இட்லி கடை வின் பண்ணுமா இல்ல தாய் கிழவியா? இட்லி கடை. பாத்தீங்களா, கான்ஃபிடன்ட் அடிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இந்த क्वेश्चन கேட்கலாம்? யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அதான் பயம். அதானப்பா பயம்? இல்லைங்கம்மா பயம். யோசிப்பா, நீ என்ன 10 நிமிஷம் பேசிட்டு போயிருவே, அப்புறம் நான் தானே வாங்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து நிரோஷா, உங்ககிட்ட இருந்து என்னன்னா, தீகானுக்கு ஃபேவரட் ஃபுட் என்ன? என்னடா உனக்கு பிடிக்கும்? எல்லாமே பிடிக்குமே. ரொம்ப பிடிச்சது முட்டை பரோட்டா சாப்பிடுவான். முட்டை பரோட்டா. ஆன்சர் கரெக்டா நான் அவர்கிட்ட கேட்டுருவோமா? கரெக்ட் தான், எனக்கு தெரியும். சோ ஓகே, சூப்பர். அண்ட் தீகன் உங்ககிட்ட கேட்போமா? சோ அம்மாவோட ஃபேவரட் சீரியல் இல்ல ஃபேவரட் மூவி இல்ல சீரியல் என்ன? என்ன படம் பார்க்கவே விட மாட்டாங்களே நம்மள. நம்ம போய் ஏண்டா கிங்ஸ்டன் படத்தை எனக்கு பிடிக்கும், நான் பார்த்தேன் 10 தடவை. எப்படி சொல்றான் பாருங்களேன். அவன் தப்பிக்கணும்ல. ஆனா கருப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்ல? தம்பி கரெக்டா தான் சொல்றேன். நான் காப்பாத்துறேன் டவுன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து 2 பேருக்கும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான, அப்படியே போயிடலாம். அடுத்து, நீங்க வீட்ல அதிகமா சண்டை போடுறது யாரு? என் கூடயா இல்ல அவங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ளயா? பொதுவா சரி, உங்க கூட அதிகமா சண்டை போடுறது யாரு? என் கூட வாக்குவாதத்துல ஈடுபடுவாரு. அப்படியே ஆனா அண்ணன் தங்கச்சிக்குள்ள நம்ம உள்ள ரூம்குள்ள போன செகண்ட்ல சவுண்ட் இருக்கும், திஹான் திஹான் அப்படி இப்படி 2 சண்டை நாரும். பார்த்தா இவன் அவனை சொல்லும், அதை சொல்லணும். ஆனா இவன் தான் சும்மா இருக்கும்போது முதல்ல அதை போய் அடிச்சிருவான். அது அமைதியான பிள்ளை தான். இது ஏதாவது குசுமம் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறமா அது இவன் தான் சண்டைக்காரன். இவன் தான். உங்ககிட்ட எந்தெந்த விஷயத்துக்குலாம் ரொம்ப வாக்குவாதம் பண்ணுவான், இல்ல என்ன மாதிரி சண்டை போடுவான்? சைக்கிள் ஓட்ட போகணும், வெளியே போகணும், வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறோம்ல வெளியே. ஆமா, இது வந்து கண் அசந்த நேரம் போய் பண்றதுனால தான் இப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி உட்காந்துருக்கேன். சரித்திரம் பேசணுன்றாது. எங்க போனாலும் இது இந்த தழும்பு யாராவது பார்த்தாங்கன்னா சொல்லணும், இந்த மாதிரி ஒரு பட்டாசு வெடிச்சான், எனக்கும் சேர்த்து வெடி விழுந்துச்சு. சரி ஓகே, தீகான் உங்ககிட்ட கேட்போமா? அம்மா அதிகமா சொல்ற அட்வைஸ்? நல்லா நடி, நல்லா படி,
இல்லாட்டினா அவ்வளோதான். இல்லாட்டினா அவ்வளவுதான் செஞ்சிருவேன் உன்னை அந்த மாதிரியா? அப்படியா? ஒழுக்கமா இருக்க சொல்லு, நேரா நிமிர்ந்து உட்காரு, அதெல்லாம் சொல்லு. நிற்கும் போது, நடக்கும்போது, ஓடும் போதெல்லாம் எங்கள் அம்மா இதை தான் பார்த்து பார்த்து சொல்லுவாங்கன்னு சொல்லு. எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லு. அப்படியா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டோ? வா, ஆமா ஆமா. ஆமா. என்ன நடுங்குற? இல்லைம்மா, ஆமாண்டேம்மா. ஓகே. ஸோ அதனால ஒழுங்கா நடி, ஒழுங்கா படி, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதிகமா. தீஹான் அதிகமா யூஸ் பண்ற டைலாக், ஏதாவது படத்தோட டைலாக், ஏதாவது சும்மா பேசும்போது டைலாக் சொல்றது இப்போ இருக்கும்ல, இப்போ மாரி படத்துல கூட ஏதாவது சொல்லிட்டு செஞ்சிடும், ஆமாம். அந்த மாதிரி வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஏதாவது டைலாக் என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசுவான்னு தெரியல. நான் அவ்வளோவா ஃப்ரெண்டு என் முன்னாடி வச்சுக்க மாட்டாங்க தெரியும். வீட்டுக்கு இவர் மட்டும் தான் வருவார், 2 3 பசங்க தான் வருவாங்க. அதுவுமே என்னை பார்த்து ஆன்ட்டி உள்ளே வரட்டுமான்னு கேட்டேன். இல்லைப்பா போ, அவன் இருப்பான்னு சொல்லுவான். இவன் அடிக்கடி டைலாக்கு வீட்டில் அவன் தங்கச்சிட்டு தான் சொல்லுவான், என்கிட்ட அவ்வளோவா சொன்னது கிடையாது, அதனால தெரில. இந்த செஞ்சிருவேங்கிறத வந்து அப்பயே 1.5 வயசுலேயே சொல்லுவான். ஓ, 1.5 வயசுல? ஆமாம், 1.5 வயசுலேயே முதல் அவன் பேசுன டைலாக் அதுதான். அது அவ இருந்தப்போ வீட்டில் ஏதாவது சும்மா டைலாக் பேசுவேன். அப்போ வந்து இந்த டிக்டாக்னு ஒன்று வந்துச்சுல்ல, அந்த சமயத்தில் செய்யும்போது டக்குனு பிடிச்சி அடிச்சுட்டு செஞ்சிருவேன் அப்படிமா. ஓகே. ஆமாம், நாங்களாம் எப்படி அப்படிமா, இதை அடிக்கடி சொல்லுவான். நாங்களாம் எப்படி அப்படிமா, எங்க நீங்களாம் எப்படின்னு காமினா ஓடிடுவான். சரி, ஓகே, நீ சொல்லு, என்ன டைலாக்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவ? டொம்முன்னு குத்திடுவேன், உனக்கு அவ்வளோதான். யாரா சொல்லி கொடுத்தா உனக்கு டொம்முன்னு குத்திடுவேன்? ஈச்சதம்மா. டொம்முன்னு குத்திடுவேன் உனக்கு அவ்வளவுதான், இது வந்து அதிகமா நீ யூஸ் பண்ணுவ. ஓகே, அடுத்த படத்துல வந்து இது யூஸ் பண்ணிக்கோ. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஓகே, அடுத்து உங்ககிட்ட கேட்போமா? ஆப்வியஸா இதுக்கு எனக்கே பதில் தெரியும், இருந்தாலும் கேட்கிறேன். வீட்டுல ஸ்ட்ரிக்டான பர்சன் யார்? அம்மா. ஏங்க நான் ரொம்ப ஜாலியான பிள்ளைங்க, என்னை ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிறதே இவங்க தான். ஓகே. நான் கேட்பேன், அம்மா வந்து என்ன கேட்பேன், அடிக்கடி டைலாக் கேட்பேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேட்பேன், என்ன வெளியே இருந்தாலுமே கேட்பேன். அன்பான அம்மா வேணுமா இல்லை அதிகாரம் இல்லாமல் என்னடா கேட்பேன், போலீஸ்க்கு டைலாக் கேட்பேனே அன்பான அம்மா வேணுமா இல்லை கோவமான அம்மா வேணுமா? கேட்பேன். அன்பானது நீ நடந்துக்கிற பொறுத்து அம்மா அன்பாக இருப்பேன். நீ எல்லாமே இவருங்க கையில் தான் இருக்கு. எல்லாமே எங்க கையில தான் இருக்கு. இல்ல நீங்க வந்து சொல்லும் போது இல்லைங்க நான் ரொம்ப ஜாலியான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுங்க, அப்படியே பார்க்குறான். நீங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டுப்பாங்க, நான் இருக்கிற இடம் ஃபுல்லாக சந்தோஷமாக ஜாலியாக தான் இருக்கும். ஓகே. எல்லாம் இது பண்ணி கிண்டல் பண்ணி விளையாண்டுட்டு தான் இருப்போம். யார் மனசையும் இது பண்ணி விளையாட மாட்டோம். நாங்களாம் இந்த ஒரு ஆள் பேசுறது இந்த இமிட்டேட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். இவர் முன்னாடி மட்டும் தான் நான் கொஞ்சம் இப்படி இருக்கணும். ஆமாம், ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி. ஏன் முன்னாடி மட்டும் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கு கேட்க மாட்டியா? கேட்டா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு மேல அவனால வாக்கு மூலம் கொடுக்க முடியாதுங்க. ஏன் இந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு கேட்க, நான் ஏமா இப்படி இருக்க மாட்டேன்னு அவனை தான் கேட்க சொல்லுங்க. இவன் கரெக்டாக இருந்தால் நான் ஏன் பேச போகிறேன், என்னப்பா? ஆமாம் ஆமாம், அதனால தான் அந்த இது. அதுதான் கரெக்டா இருந்ததுனால தான் இதோட தப்பிச்சது, இல்லைன்னா இன்னும் வாங்கியிருப்போம். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்துட்டு உங்ககிட்ட கொஸ்டின் போயிடும். என்ன அப்படின்னா, வீஹான் வந்து ஃபோன் இல்லாம எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பான் ஒரு நாள்? நான் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபோன் அவன் கையில் இருக்காது. நான் வெளியே போயிட்டேன்னா ஃபோன் தான் அவன் தான் இருப்பான். ஃபோனோ? நீ அதான்ற உண்மை. வீட்டில் ஒரு ஃபோன் வச்சுட்டு போயிருப்போம், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வச்சுட்டு போவோம். அதை வீட்டில் டிவி இருக்குது, எல்லாம் இருக்குது, அதனால் அதை விட்டுட்டு அண்ணனும் தங்கச்சியும் டிவி ஓடிட்டு இருக்கோம், நம்ம ரூமில் இருப்போம். சவுண்டு கேட்கு, என்ன லைட்டாக சவுண்டு, வெளியே வந்து பார்த்தா ஃபோனு 2 டக்குனு வச்சுருவாங்க. என்ன டீமா நான் பார்க்கவே இல்லைம்மா, ஆனால் அங்கே ஓடிட்டு எடுத்து பார்த்தோம்னா ஷார்ட்ஸில் போயிட்டுருக்கோம். ஓகே, அதான் தோராயமா ஃபோன் இல்லாமல் இவ்வளோ நேரம் அவனால் தாக்கு பிடிக்க முடியும்னு எவ்வளோ நேரம் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வரும்போது அமைதியாக இருந்தேன், அம்மா என்னமோ இருந்தீங்க அப்படின்னு கேட்டானா அப்போ ஃபோனில் சார்ஜ் முடிஞ்சிச்சு, ஃபோன் ஆஃப், அது முடிஞ்சிச்சு, நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணேன்னு கேட்பேன். முதல்ல என்ன வாங்கியிருக்கேன்னு கேட்கும்போது நான் புரிஞ்சிடுவேன். என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டோம்னா தெரிஞ்சிடும். ஃபோனை பார்த்தா ஃபோன் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் அது. ஓகே, சூப்பர். வீகன், அடுத்து உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா? ஓகே, அம்மா கோவப்பட்டா ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை சொல்லுவாங்க? சொல்லி திட்டுவாங்க இல்லை என்ன வார்த்தை சொல்லுவாங்க? அது எப்படிங்க என் வாயால நான் சொல்லுவேங்க? பரவாயில்ல சொல்லு, அதெல்லாம் பாருங்க. இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை திட்டுறதோ அடிக்கிறதோ அது மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவனு சேட்டை பண்ணக்கூடாது. அவன் பண்ண மாட்டான். நீங்களே அந்த வார்த்தை சொல்லுங்க, நான் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல முடியாத வார்த்தை. சொல்ல மாட்டேன். அடுத்து உங்களுக்கான கேள்வி, ஓகேவா? ஸோ வீகானோட பிக்கெஸ்ட் ஃபியர், அவனுக்கு ஏதாவது ஒரு சில விஷயம் பயமா இருக்குல்ல, இதுல வந்து இதுக்கு ரொம்ப பயப்படுவான். பேய். பேய்மா? பேய்கள் நான் பேய் மூஞ்சிட்டு வந்துச்சு. யார் நீ? சுடுகாட்டு பக்கம் போறோம்னு சொன்னோம்னா போதும், அவ்வளோதான், அரண்டுவார்ல. செத்த பணம் போயிருப்பாங்கல்ல, அந்த பூவை பார்த்தா அம்மா
அந்த பூவை பார்த்தே மயங்குவியான். ஏய் 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 மந்திரம் சொல்லிட்டே வா, ஏய் ஏய் ஏன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டே வரணும். அதை பார்த்தாலே அம்மா அப்படிம்பா. எதுக்கு அப்படி ஆகுதே தெரில. ஓகே சோ பேய் பயம். நீ பயப்பட மாட்ட. தைரியமா இருப்ப சொல்லு. ஓகே வீகன், அடுத்து உங்களுக்கு அம்மாவோட ஃபேவரட் ஃபுட் என்ன? இப்போ உங்களோடது கேட்கும்போது அம்மா சொல்லிட்டாங்க முட்டை பரோட்டா. ஸோ அம்மாவோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு தெரியுமா? இதான் புரிஞ்சு வச்சிருக்காரு. என்ன சமைப்பேன் அடிக்கடி வாங்கி? மட்டன். ஏண்டா மட்டனா? மனசாட்சி தொட்டு சொல்லு, அம்மாவுக்கு மட்டன் பிடிக்குமான்னு. சிக்கன். சிக்கனா? அடிக்கடி என்ன மீன் குழம்பு வைப்பேன் நான். மீன். அப்ப அம்மாவுக்கு அதானே பிடிக்கும். அதான் 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 சொல்லிருக்கணும். என்ன இது? சிக்கனு மட்டன் இவன் சாப்பிட மாட்டான், இவன் சிக்கன் சாப்பிடுவான். ஹீஷா தான், என் பொண்ணு தான் மட்டன் ஆசைப்படுவான். நமக்கு எப்போ போனாலும் அந்த ஃபிஷ் தான். ஓகே. யார் வீட்டில் இருந்தாலும் கேட்டு கூட வாங்கி அந்த மீன் குழம்பு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தாய்க்கிழவி படத்துல அவங்க வந்து சொல்லுவாங்களே, என்னத்தை வறுத்துக்கிட்டு இருக்கு? ஆமா, ஈசை வறுத்துட்டு இருக்கு. சரி, ஒரு சட்டியில போட்டு எடுத்துட்டு வா. ஒரு கிண்ணத்துல. ஒரு கிண்ணத்துல போட்டு எடுத்துட்டு வா, அந்த மாதிரி. மீன் குழம்புனா பிடிக்கும். இப்போ இதுக்கப்புறம் என்ன கேட்ட என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன் அடுத்து? ஏதாவது இதுல பேட்டியில கேட்ட அம்மாக்கு என்ன பிடிக்கும் மீன் ஃபுட்? குழம்பு தான். வேற வழி சொல்லிதான் இருக்கணும். இப்போதானே தெரியுது. இவ்வளவு நாள் பார்த்த இன்டர்வியூல எல்லாம் இந்த கேள்வி கேட்கலையே அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் இப்படி ஒரு இன்டர்வியூ நான் போலையே. போலையே. ஏன்டா இப்படி பண்றேன்னு. ஓகே, அடுத்து உங்களுக்கான லைக் இருக்குடி, இன்னும் தப்பிக்க முடியாது, இன்னும் இருக்கு. ஓகே, ஸோ வீஹானோட சீக்ரெட் டேலண்ட். ஸோ அவனோட டேலண்டா இப்போ வந்து ஆக்டிங் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். ஸோ சீக்ரெட்டா ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கு, இதுவும் அவன் பண்ணுவான் அந்த மாதிரி. ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு பெரிய புக்கை வந்து இப்போது படித்து நம்ம படிப்போம். நீங்கள் படித்ததை சொன்னீங்கனாலே அந்த புக்கில் ஒன்றாவது நம்பல. இப்போ நான் இதுலேருந்து படிச்சிருக்கேன், இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கி சொன்னீங்கன்னா அவன் என்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பான். ஓகே, ஸோ மெமரி பவர். மெமரி பவர் நிறையா இருக்கும். அது இவனுக்கான ஒரு டேலண்ட். அதனால் வந்து இவனுக்கு எழுத வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் காது வாக்கில் சொல்கிற விஷயங்களை வந்து ஃபுல்லாக ஞாபகம் வச்சுப்போம். எழுத சொன்னோம்னா நம்ம எத்தனை சுட்டு போட்டால் அந்த ஹேண்ட் ரைட்டிங் வராது, இந்த கையே ஒடிச்சா கூட வராது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன்னா அவன் அப்படியே ஏற்றுப்பான். அதை அப்படியே காதில் வச்சுட்டு எப்போவுமே சொல்லுவான். சின்ன வயசுலேருந்தே அது அப்படிதான். அடுத்து வீகான் உங்ககிட்ட கேட்போமா, உன்னை பற்றி அம்மா அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம் என்ன? எப்போ பாரு இவன் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அம்மா அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் நீ, அதாவது இது வந்து உனக்கு வாக்கு மூலம் மாதிரி. சேட்டை. சேட்டை அதான் நீ சேட்டை பண்ணுன்னு தெரியும். என்ன சேட்டைக்காக திருப்பி திருப்பி திட்டுவாங்க? அங்கத்தி அடிக்கிறது, வீம்புக்குன்னு ஏதாச்சும் வீட்டில் இருக்கிறத ஏதாச்சும் நோண்டி நோண்டி வைக்கிறது. இப்போதான் தெரியுது நான் அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கேன், இவன் தான் நோண்டி வைக்கிறான் அம்பளப்பனா. இல்ல எப்பயாவது பண்ணிருப்பான், எல்லா டைமும் தம்பி பண்ணுவான். எங்க கண்ணுக்கு வாங்கிற லென்ஸ் எப்பயாவதுமா, எப்போ பார்த்தா லென்ஸ் ஒன்று வாங்கி அப்போ எங்கேயா போனா வந்தா போடுறதுன்னு. அது ஒன்று 1000 ரூபா. நானே அப்பப்போ சம்பளம் வாங்குறதுல எடுத்து வச்சோம்னா ஒரு 6 மாசத்துக்கு உதவும் வாங்கி வச்சோம்னா லென்ஸை எடுத்து எடுத்து போய் வச்சு வாங்கி வச்சுட்டு வெளியே போயிட்டு வந்திருப்போம். பார்த்தா லென்ஸ் அடுத்ததுக்கு தெரியும், பார்த்தா கழுது அந்த தண்ணியெல்லாம் போட்டு அது என்ன செய்வானோ தெரில. இப்படி 3 தடவை பார்த்தேன். 3 தடவை நான் முக்கன்னு வைக்கிட்டேன். எல்லாத்தையும் சுட்டி தானம்மா செஞ்சுட்டு கடைசி பார்த்தா நான் பண்ணவே இல்லைம்மா, எல்லாமே அது பேந்து பேந்து முழிக்கும். நான் எதுவுமே பண்ணலம்மா இது. அப்போ தெரியுதா இவன் சிரிக்கிறத பார்த்தாலே அவதான் இவன் தான் பண்ணுங்க எல்லாத்தையும். அதெல்லாம் எப்பயோ பண்ணுது. ஆனா சேட்டை தான், ஃபுல் சேட்டை. ஓகே, சூப்பர். வீகன் அதிகமா ஸ்பெண்ட் பண்ற விஷயம் என்ன? இந்த ஒரு விஷயத்துக்கு அவன் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவான். லைக் விளையாடணும்னு ஆசைப்படுவான். டைம் ஆகட்டும் இல்ல மணி ஆகட்டும். மணி எப்படி பார்த்தாலும் நீ இப்பொழுதுக்கு நீங்க தான் அவன் டேக் கேர் பண்ண போறீங்க. ஆனா அப்படியே இருந்தாலும் மணி விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு அவன் ரொம்ப அடம் பிடிப்பான், இதை வாங்கணும் அப்படின்னு அடம் பிடிப்பான். இது அந்த மாதிரி மணி ரிலேட்டடா எதுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவான்? அப்படியே வேணுங்கிற சாப்பாடு கேட்பான்னு அவன் விளையாட விடணும்னு ஆசைப்படுவான். ஓகே, ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்றது. விளையாட விடணும்னு ஆசைப்படுவான். ரிமோட் காரு அதான் விளையாட விடணும். அந்த பெருசாக வாங்கி நான் வாங்கி தர மாட்டேன். இந்த ரிமோட் காரு இந்த இதெல்லாம் சின்ன பிள்ளை பொருள்லாம் வாங்கி தர மாட்டேன். உண்மையாக வாங்கி கொடுத்ததில்ல. அதனால் அதை ஆசைப்படுங்க. விளையாட ஆசைப்படுவான். நமக்கு இதுக்கு ஷூட்டிங் போக ஸ்கூலுக்கு போக முடியாது. அதனால் இந்த படிப்பு இதுவுமே போகிறதுனால விளையாடவே அதுக்கு பாவம் விளையாண்டதுமே இல்லை. இப்போ தான் இங்கே வந்து இந்த சென்னை வந்து இந்த பசங்களோட சேர்ந்து விளையாடுறாங்க. மதுரையிலலாம் யாரு கூட விளையாட விட மாட்டேன். அதை ஆசைப்படுவேன். இந்த லீவில் ஃபுல்லாக நல்லா விளையாண்ட விட்டதுக்கிட்டே இந்த வம்பு. அவன் போட்டது நான் ஏதோ 7 AM உட்காந்து பார்த்துட்டு ரிமோட் கார் ரொம்ப பிடிக்கும். உனக்கு மட்டும் இல்லை, எல்லா பசங்களுக்கும். அது பசங்கள பையனா பிறந்துட்டாலே எல்லாருக்கும் அந்த ரிமோட் கார் ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறதான்னு தெரியல. அப்படியா? நானும் என் வீட்டுல எல்லாம் கேட்டு சண்டெல்லாம் போட்டிருக்கேன். அது என்ன ரிமோட் அமிக்கி ஓடுறதுன்னு? அம்மிக்கு ஓடுறதுனா அப்படி இல்லைம்மா, பின்னாடி அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டா
அதை நம்ம ஆன் பண்ணிட்டா பின்னாடி இருந்து புகையா வரும். கல் அப்படி மேடு அதான் ரிமோட் காரா? இல்ல, அப்படியும் இருக்கு. தம்பி கொஞ்சம் ஹை எண்டா கேட்கறாப்புல. இப்போ வந்துருச்சு. இப்ப வந்துருச்சு. நான் இவன் சைஸ்ல இருக்கும் போதெல்லாம் அமுக்குறது. ஆமா ரிமோட் கார் வந்து அந்த நடுவுல ஒயரோட இருக்கும். ஆ. ஒயரோட இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் அந்த ஆண்டனா ரிமோட் தனியா கார் தனியா வந்துச்சு. ம். இப்ப நிறைய இருக்கு. மான்ஸ்டர் ட்ரக் இருக்கு, Monster இருக்கு, truck. ஹாட் வீல்ஸ் இருக்கு. பாத்தீங்களா அப்டேட்ல இருக்கு. ஓகே. சோ அடுத்ததா கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? நீ ஒவ்வொரு வட்டமும் உன்கிட்ட கேட்கறேன் உள்ளுக்குள்ள திக் திக்குன்னு. ஓகே. சோ அம்மாவோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். இந்த ஒரு மொமெண்ட்ல எங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டவுட் தான், லைக் உன்கிட்ட இந்த இவ்வளோ டெப்தோட கேள்வி கேட்கறதுக்கு டவுட் தான் இருந்தாலும் சொல்லு. எப்பயாச்சும் எங்க கூட எங்கேயாச்சும் வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது அம்மா கூட நாங்க சேட்டை பண்ணாம அம்மாவை தொல்லை கொடுக்காம அமைதியா உட்காரும் போது தான் அம்மா ஹாப்பியா இருப்பாங்க. அப்படியே ஒரு பொலிவு மூஞ்சில வரும். அந்த செகண்ட்ல டா என்னடா பண்றன்னு வரும் வாய்ஸ். ஓகே. சோ சேட்டை பண்ணாம இருந்தா ஹாப்பியா இருப்பாங்க. இதுக்கு இன்னொரு ஈஸியான பதில் இருக்கு தெரியுமா? இட்லி கடை வரையில அதுல எப்படி ஹாப்பியா தானே இருந்தேன். இட்லி கடை அவனோட அழுதுகிட்டு இருந்தோம். ஆமா அது சந்தோஷ கண்ணீர்டா. நீ மேலே ஏறும்போது அது ஆனந்த கண்ணீர். அதான் அந்த அதான் கண்ணீர். அதுதான், அதுவும் ஹாப்பி தான். அதை தாண்டி இப்ப நீ நிறைய விஷயம் பண்ற, இது எல்லாமே உங்களுக்கு ஹாப்பி தான். திரையில பார்க்கும்போது இவனை பார்த்தா நான் என் கண்ணில் கண்ணீர் வராதா? எப்போ எந்த படம் பார்த்தாலும் என் பையன் வந்துட்டானாலே எனக்கு ஒரு கண்ணீர் வந்துடும். அது ஒரு ஃபீல் ஆயிரும். நானும் நடிக்கிறேன் என் பொண்ணு, ஆனால் என் பையனை அதான் என் மக சொல்லுவா, உன் மயன் நான் மட்டும்தான், உன் மயன் நடித்த படத்துக்கெல்லாம் போஸ்ட் அடிச்சு விட்டுற மதுரை பூரா. நான் நடித்த படத்துக்கு எதாவது பண்ணியிருக்கேம்மா, எல்லாரையும் கூட்டு போய் இவன் நடித்த படத்து எல்லாத்துக்கும் எல்லாரும் சேர்ந்து போவோம். தெருவில் ஏரியாவில் எல்லாம் போவோம். பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் ஹவுஸ் ஓனர்ஸ்லாம். அந்த பிள்ளை நடித்த படத்துக்கு ஒரு அளவோட கூட்டு போனதில்லை. அதில் வேற அந்த பிள்ளைக்கு பொறாம, உன் மயன்தான் உன் மயன்தான் அப்படின்னு சொல்லும். அது என்னமோ தெரியல, இவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ரொம்ப. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்து உங்ககிட்ட வீஹானோட சைல்ட்ஹுட் நிக்நேம். இப்போ வீட்டில் வந்து கூப்பிட்ற ஏதாவது நிக்நேம் இருக்குல்ல, எப்படி கூப்பிடுவீங்க? செல்லம்மா செல்லம்மா பெத்தாரு அப்படின்னு. பெத்தாரு பெத்தாரு ராராவா அப்படி இருக்குமா? செல்லதெல்லாம் இல்லை, பெத்தாருன்னு தான் கூப்பிட்டு. பெத்தாருன்னு தான் கூப்பிடுவீங்க எப்பயும் வீட்டில் அப்படிதான் கூப்பிடுவேன். சின்ன வயசுல அப்படி கூப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ திஹானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டு. ஓகே. இப்போ ரொம்ப சேட்டை பண்ணதுனால பெத்தாருன்னு கொஞ்சம் கூட முடியல. யான் என்னது யான் தியான் அப்படி கூப்பிடுவாங்களா? ஏதாச்சும் எதிர்த்துனா தப்பு பண்ண பார்த்துட்டாங்க தியான். எவ்வளோ நக்கல் பார்த்தீங்களா? அம்மா நான் உண்மையதாம்மா சொன்னேன். உண்மையா நீ என்னை திட்டு இது சொன்னேம்மா. அவ்வளோ இனிமையா கூப்பிடுறீங்கன்னு சொல்லியிருக்காப்ல தம்பி. என்ன அந்த திஹான்ங்கிற சவுண்டுக்கு வந்திருக்கானான்னு கேளுங்க, வரமாட்டான். ஆல் அம்மா சார் பி லைக் திஸ் ஒன்லி கேர். பண்றீங்க எல்லாரும் இந்த கர்ணா சார் ஹமாமில் வர நல்லாமா மாதிரியா இருக்க மாட்டீங்களான்னு அப்படிதானே? ஏன் அப்படி இருக்கலாம்? அம்மாவா இருக்கலாம், சிந்தால் அம்மாவா இருக்கலாம். அதே மாதிரி பசங்களும் அப்படியே இருக்கணும்ல. கட் 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 கட். சரி கட் பண்ணுங்க. ஓகே, சோ உங்களுக்கு அம்மாவோட ஃபேவரட் பிளேஸ் என்ன? திருச்செந்தூர் கோயில். சூப்பரா சூப்பர். உங்ககிட்ட விஹானோட ஃபேவரட் பிளேஸ்? அவனுக்கு இந்த கடல் இருக்கிறதும் குளிக்கணும் அந்த மாதிரி போகணும்னு ஆசைப்படுவான். அதிசயத்தை விட்டீங்க. அதிசயமா? அதான் தண்ணி இருக்கிற பிளேஸ் போகணும். அந்த மாதிரிலாம் போகணும்னு ஆசை. அதெல்லாம் கூட்டு போகாதனால இங்கே பக்கத்தில் அந்த திருச்செந்தூர் போகும்போது அந்த கடலில் குளிச்சுப்போம். அது 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இல்லை. என்ன திஹான் இப்படி தான் நம்ம முங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ளே முடிஞ்சிச்சாமான்மையா? அவ்வளோதான் டைம். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் எல்லாம் அங்கேயே கரையிலேயே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மண்ணதை எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டு இப்போதான் கொஞ்சம் உள்ளுக்குள்ள நடந்து போயிருக்கேன். இப்போதான் வந்து லைட்டா தண்ணியில் நிறைய விடுறாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் ஆகும். கரெக்டா? ஓகே சூப்பர். அடுத்ததான் வந்து திஹான் உங்ககிட்ட, நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு வந்து சாரி கேட்பா? அப்புறம் வேறங்க நானு அந்த மாதிரியா? ஓகே. எந்த இப்ப ரீசெண்டா நடந்த ஏதாவது ஒரு சண்டையில 2 பேரும் இப்போ அம்மாவும் கிட்ட உன்னை திட்ட, இல்ல நீ அம்மா கிட்ட கோச்சிக்க, கடைசியா போய் நான் சாரி கேட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கு? ஏதாவது ஒரு மொமெண்ட்? சாரி இப்பெல்லாம் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். டைரக்டா படுத்தே விட்டானையா விழுந்துறது காலில். கரெக்டா?
எதனால ஏற்று பேசுனால தானே, வெளியிடத்துல எல்லாத்துலையும் ஏற்று பேசுனால ம். திட்டுவோம்ல. அதுக்கு இனிமேல் நீ என்கிட்ட பேசக்கூடாது, இதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போனோன்னா வந்து வேலை பார்க்கும்போது டியூஷன் போயிட்டு கரெக்ட் டியூஷன் கிளம்பும்போது பேசாத போயிரு அப்படின்வாங்க. ம். கரெக்டாக போயிட்டு வருவேன். வந்த பிறகு அம்மா அம்மா மறந்தாங்க, நானும் மறந்துட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அப்ப அந்த மொமெண்டோட முடிச்சிடணும். ஃபியூச்சர்ல தீகான் வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃபியூச்சர்ல இந்த ஒரு இடத்துல நான் தீகானை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, அம்மாவா ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன? நல்ல ஒரு ஹீரோவாக நிற்கணும், நல்ல ஒரு மனுஷனாக நிற்கணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், அது போதும். இன்றைக்கி நாங்கள் போய் எல்லாத்துட்டையும் படிப்புக்கு அதுக்குன்னு கெஞ்சுற மாதிரி இல்லாமல் பிள்ளைங்க இவன் நல்லா வளர்ந்து வரும்போது நிறையா குழந்தைங்களுக்கு அவன் உதவி பண்ணணும். நம்ம அதான் சொல்லுவேன், இன்றைக்கி நமக்கு உதவி செய்கிறாங்கல்ல, நீ வந்து ஃப்யூச்சரில் நிறையா பேத்துக்கு பண்ணணும். படிப்புக்காக யாரோ வந்து உன்கிட்ட கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் அவங்க நல்லா படிக்க வை அப்படின்னு சொல்லுவேன். பண்ணிடலாமா தீகான்? சரா தாய்மீ தானே. தாய்மீ தானே மாதிரி மகேந்திர பாகுபலி ஆகியனான்ட்டு எடுத்துடலாமா? அம்மாவோட ஃபேவரட் டைலாக், இப்போ உங்களோட ஃபேவரட் டைலாக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி அம்மாவுக்கு பிடிச்சத ஒரு டைலாக். எனக்கே தெரியலையே. அம்மாவுக்கு பிடிச்சிட்டாலே அம்மாக்கே அதான் அம்மாவே புரிஞ்சுக்க தெரியல, நீ எப்படி அம்மாவுக்கு பிடிச்ச தெரியலம்மா, எனக்கு அப்படி எப்படிமா தெரியும்? எனக்கு தெரியல, நான் சொல்லுவேன்டா. பட் ஆனால் நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல, நீ எப்படி அம்மாவை தெரிஞ்சு படம் வச்சிருக்க? பார்த்தா தானே தெரிஞ்சு. அத்தடி இது என்ன புதுசா இருக்கு, நான் இந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீங்க வேற பாத்தியாடா. ஆமா, எனக்கு பிடிக்கலன்னா அப்ப அம்மாக்கு என்ன பிடிக்கும்? நான் இப்ப உனக்கு என்ன வேணும் எல்லாம் நான் பாக்குறேன்ல, அப்ப நீ என்ன அம்மாவுக்கு பிடிக்குங்கிறத நீ தானே பார்த்து வச்சிருக்கணும். அதான் பாத்துட்டு இருக்கேடா. எனக்கே தெரியல என்ன உங்களுக்கே dialogue. தெரியல. சரி ஓகே, அம்மாக்காக ஒரு டைலாக் பேசி முடிச்சிரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தங்கத்தையும் உனக்கே தரேம்மா, சத்தியமா பணக்காரனாக காட்டுறேம்மா. சூப்பர்ரா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா அவன் சொல்லும் போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ 2 பேரும் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நானும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்தேன். அண்ட் ரிமோட் கார் மறக்காம வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்னைக்கு போகும்போது இன்னைக்கு சூப்பர். பீஸ் 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 என்ன ப்ளீஸ் கேட்டாலும் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ இன்னைக்கு இன்டர்வியூ எப்படி போச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஹாப்பியா? ஹாப்பியா இருந்துச்சு. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் என்ன இல்ல பண்ணேன் இப்போ இவ்வளோ வரைக்கும் போனதுலலாம் நம்மளை பத்தி படத்தை பத்தி எல்லாம் கேட்டாங்க. இப்படி என்ன என் பையனை வச்சுலாம் கேட்டதில்ல. இது ஃபர்ஸ்ட் அனுபவமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு தம்பி கிரிஷ், நல்லா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் தீகான் இதே மாதிரி இன்னும் நான் இது ஏற்கனவே உன்ட்ட சொல்லியிருக்கேன், சேஃபா இரு, நல்லா இன்னும் நிறைய படம் பண்ணு. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் வேல்யூபிள் ஆன்சர்ஸ். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அடுத்து பாய் ஃப்ரம் வேற யாரும் இல்லை, நான் தான். பாய் விஜய் கிருஷ்ணன்.